செய்திகளை இந்த தருணத்தில் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் மிகச்சிறப்புக்குரிய அடையாளமாக இருப்பது நம்முடைய கல்வி கட்டமைப்பு. இது தொடர்பாக காலையிலே பல மாமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய கல்வி கட்டமைப்பின் மீது குறிவைத்து ஒரு பண்பாட்டு தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பண்பாட்டு தாக்குதலை கடந்து இந்த கல்வி கட்டமைப்பை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு இருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவையாளர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும் பொழுது 10,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற இடம் காலியாக இருக்கும்போது உடனடியாக அதை நான் நிரப்ப வேண்டும் என்கின்ற விதத்தில் ஆசிரியர் பணியிடத்தை பற்றி இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தவரைக்கும் வெறும் கட்டடம் கொடுப்பது மட்டும்தான் கட்டமைப்பா, நமக்கு தேவையான ஆசிரியர் நியமிக்க வேண்டுமே என்ற வகையில தான் டிஆர்பி மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 6,000 பேர் ஆசிரியர்களை பணியிடம் செய்வதற்காக தேர்வெல்லாம் முடிஞ்சு கடந்த நவம்பர் மாசம் அதுக்கான தேதியை நம்ம முடிவு செய்து சிவி எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3,192 பேருக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் டீச்சிங் ஸ்டாஃப் மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு 2% எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அது நம்பரிங் ஆனது நேற்று 7ஆம் தேதி நம்பர் ஆனபோது சந்தோஷப்பட்ட ஏதோ நல்ல செய்தி வரப்போகுதுன்னு திருப்பி பாத்தீங்கன்னா 21ஆம் தேதிக்கு அதை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். மிக விரைவாக அந்த நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வரும் என்கிற வகையில் தான் இருக்கு. அதுக்காக நாங்க எங்கேயுமே விட்டு வைக்கலாம். தற்காலிக ஆசிரியமாக நாங்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கோம் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்தவரை எவ்வளவு நாள் தான் தற்காலிக ஆசிரியர் வச்சு பண்ணிட்டே இருக்கீங்க, உடனடியாக நியமிக்கப்படுது அந்த பணியில நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த விதத்தில் நல்ல ஒரு தீர்ப்பு வந்தது பிறகு நீங்க சொல்வது போல படிப்படியாக நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை நிரப்புகின்ற பணியில் நம்ம தமிழக அரசு அதை ஈடுபடும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.